இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அமேசிங்கான மல்டிபிள் டெக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கிளிக் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூட ஒரு பெல்லை கனடா அதை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் உடனே சொல்லுவேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 6253 into 12 சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து 12 மல்டிபிளேஷன் பண்ணலாம். நம்ம ட்ரிக்ஸ் தெரியும், அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியாது. நம்ம 12 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக 2 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுது. அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 3 into 2 என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். 5 into 2 வந்து 10, 10 + 3. அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 into 2 4, 4 + 5 என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். 6 into 2 12, 12 + 2 6 அப்படியே போட்டுருக்கேன். அவ்வளோதான் கான்செப்ட். என்ன பண்ணுறேன்னு புரியும் நினைக்கிறேன். இதை 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இது 2 மல்டிப்ளை கூட ஆட் பண்ணிக்கிறேன், இது 2 மல்டிப்ளை கூட ஆட் பண்ணிக்கிறேன், இது 2 மல்டிப்ளை கூட ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் 6 மட்டும் இருக்கும், அதை அப்படியே போட்டுறேன். 3 2s are 6. இங்கே பாருங்கள் சிங்கிள் டிஜிட் வந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே போட்டுடணும். 2 டிஜிட் வந்துச்சா மட்டும் ஒரு டிஜிட் இந்த போட்டு இன்னொரு டிஜிட் வந்து அடுத்த ஸ்டெப்பில் கொண்டு போய் ஆட் பண்ணும் அப்படின்னு கான்செப்ட் நான் புரிஞ்சுக்கிங்க. 10 + 3 வந்து 13, 2 டிஜிட் வந்துருக்கு. 3 அந்த போட்டு 1 கொண்டு போனோம் அப்படின்னா 9 + 1 வந்து 10 கிடைக்கும். 0 அந்த போட்டு 1 கொண்டு போனோம் அப்படின்னா 12 + 2 14, 14 + 1 15 கிடைக்கும். 5 அந்த போட்டு 1 கொண்டு போனோம் அப்படின்னா 7 கிடைச்சிது. அவ்வளோதான் கான்செப்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கடுத்து நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். 2143 into 33 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு கான்செப்ட் தெரியும். இப்போ 33 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 into 11 சொல்லி எழுதலாம். அவ்வளோதான் கான்செப்ட். இது யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நம்ம முதல்ல இந்த வந்து 3 மல்டிப்ளை பண்ணால் 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 into 3 9, 4 into 3 12, 2 அந்த இடத்துல போகிறோம். 1 ஆப்போசிட்டோம் அப்படின்னா 1 into 3 3, முன்னாடி 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 கிடைக்கும். 2 into 3 6 போட்டாச்சு. இன்ட்டு எவ்வளோ பேர் நம்பர் கொடுத்து 11 மல்டிப்ளேஷன் பண்ணாலும் நம்ம ட்ரிக்ஸ் தெரியும், அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது தான். 9 அப்படியே போட்டுரும். 2 + 9 வந்து 11, 1 அந்த பக்கம் 1 அந்த பக்கம் கொண்டு போகிறோம் அப்படின்னா வந்து 4 + 2 வந்து 6, முன்னாடி 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 கிடைச்சிடும். அடுத்து அடிச்சு போனோம் அப்படின்னா 6 4 சார் வந்து 10 0 வந்துட்டு போட்டு 1 அந்த பக்கம் கொண்டு போகிறோம் அப்படின்னா 1 + 6 வந்து 7. அவ்வளோ தான் கான்செப்ட். அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 467 into 312 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல 3 ஜம்பா, இந்த இடத்துல 3 ஜம்பா கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வேதிக் மேக்ஸ் ரூல் தெரியும், அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான். என்ன ரூல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வெர்டிகலி கிராஸஸ் மெத்தட் ரூலை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான். 467 into 312 சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் இது ரெண்டுத்தையும் மாற்றி போடணும், அடுத்து இது ரெண்டுத்தையும் மாற்றி போடணும், அடுத்து 3 மாற்றி போடணும், அடுத்து இது விட்டுட்டு இது ரெண்டுத்தையும் மாற்றி போடணும், அடுத்து லாஸ்ட்டு. அதெல்லாம் கான்செப்ட். 7 into 4 வந்து 14, 4 அந்த போட்டு 1 நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டெப் போனோம் அப்படின்னா 12, 12 + 7 வந்து 19 கிடைக்கும். முன்னாடி 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 20 கிடைக்கும். 0 வந்து 2 ஆப்போசிட் வந்துட்டு அடுத்த ஸ்டெப் போகலாம். 8 + 21 வந்து நமக்கு 29, 29 + 6 வந்து நமக்கு 36 கிடைக்கும். முன்னாடி 1 ஆப்ஷன் ஆட் பண்ண முடியாது, 37 கிடைக்கும். 7 அந்த இடத்துல போகிறோம். அதுக்கடுத்து நம்ம வந்து 3 வந்து நான் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து அடுத்த ஸ்டெப் போகலாம். அடுத்து வந்து இதை விட்டுட்டோம் அப்படின்னா வந்து 4 + 18 வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 22 கிடைக்கும். முன்னாடி வந்து 3 ஆப்ஷன் ஆட் பண்ண முடியாது, 35 கிடைக்கும். 5 அந்த இடத்துல போகிறோம். 3 ஆப்ஷன் அடுத்த ஸ்டெப் போகலாம். அடுத்து 4 into 3 வந்து 7, முன்னாடி வந்து என்னென்ன 4 into 3 வந்து 12, முன்னாடி 2 ஆப்ஷன் ஆட் பண்ண அப்படின்னா 14 கிடைக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 764 into 1.5 சொல்லி கொடுத்தாங்க. எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து 1.5 மல்டிப்ளை பண்ண சொல்லி கொடுத்தாலும் நமக்கு வந்து ட்ரிக்ஸ் தெரியும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 764 அப்படியே எடுத்து போட்டுரும். ப்ளஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதில் ஹாஃப் என்ன அப்படின்னா 764 ஹாஃப் என்ன அப்படின்னா 382. ஹாஃப் எடுக்க தெரியல அப்படின்னா 12 வெயிட் பண்ணுங்க. 12 வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 382 கிடைச்சிடும். இதான் கான்செப்ட். நல்லா புரிஞ்சிக்க. இல்லை உங்களுக்கு இது புரிஞ்சிக்க தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். ஏன்னா 1.5 1 நல்லா பார்த்தீங்க அப்படின்னா 1.5. அப்போ 1 மல்டிப்ளை 1 764 கிடைச்சிடும். ப்ளஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0.5 அப்படின்னா வந்து இதை வந்து 2 வெயிட் பண்ணோம் அப்படின்னா 382. அதான் கான்செப்ட். இது இப்படி புரிஞ்சாலும் புரிஞ்சிக்கங்க. 4 + 2 6, 6 + 8 வந்து 14, 4 அந்த 1 கொண்டு போகிறோம் அப்படின்னா 7 + 3 10, முன்னாடி 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 11. அவ்வளோ தான் கான்செப்ட். அதுக்கடுத்து நம்ம என்ன ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 646 into 919 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு ட்ரிக்ஸ் தெரியும். இப்போ நமக்கு வந்து 9 மல்டிப்ளேஷன் சொல்லலாம், நம்ம ட்ரிக்ஸ் தெரியும். இந்த இடத்துல எவ்வளோ 9 கொடுத்துருவோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இந்த இடத்துல 3 9 கொடுத்துருக்காங்க, அதுமாதிரி 3 டிஜிட் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். டிஜிட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்பர் தான் சொல்கிறேன். 646 இதை வந்து 1 சப்ராக்ட் பண்ணிட்டு இதை வந்து ஆல் ஃப்ரம் 9 லாஸ்ட் ஃப்ரம் 10 அந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியாது. அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ 646 1 சப்ராக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டா இது ஆல் ஃப்ரம் 9 லாஸ்ட் ஃப்ரம் 10 அந்த கான்செப்ட் யூஸ் சால்வ் பண்ணோம். ஆல் ஃப்ரம் 9 லாஸ்ட் ஃப்ரம் 10 என்ன அப்படின்னா வந்து எல்லா நம்பரும் வந்து 9 சப்ராக்ட் பண்ணணும், லாஸ்ட்டில் வந்து மட்டும் 10 சப்ராக்ட் பண்ணணும். அதான் கான்செப்ட். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ 9ல் 6 போயிடுச்சு அப்படின்னா 3, 9ல் 4 போயிடுச்சு அப்படின்னா 5, அதுக்கப்புறமேட்டா 10ல் 6 போயிடுச்சு அப்படின்னா 4 சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா 646 1 சப்ராக்ட் பண்ணுறோம், 645 கிடைச்சிடும். 354 அப்படியே போட்டுரும். அவ்வளோதான் கான்செப்ட். இன்னும் நிறையா ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ நமக்கு இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. 6725 into 11 சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து 11 மல்டிப்ளை ட்ரிக்ஸ் தெரியும், எப்படி சால்வ் பண்ண வேண்டியதான். 5 அப்படியே போட்டுரும். 1 + 5 6, 2 + 1 3, 7 + 2 9, 6 + 7 13, 6 அப்படியே போட்டுரும். அவ்வளோதான் கான்செப்ட்.
5 அப்படியே போட்டுக்கிறோம், 6 சிங்கிள் டிஜிட்னா அப்படியே போட்டுக்கிறோம், 3 அப்படியே போட்டுக்கிறோம், 9 அப்படியே போட்டுக்கிறோம், 3 இந்த பக்கம் 1 இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா 6 + 1 7. அவ்வளோதான் கான்செப்ட். அடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 63 × 6 சொல்லி கொடுத்துருக்காங்க. 63 × 6 சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம 6 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 × 3 சொல்லி எழுதலாமா? அவ்வளோதான் கான்செப்ட். 63 × 2 வந்து நமக்கு 126 கிடைக்கும். எவ்வளோ ஒரு நம்பருக்கு வந்து 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ண சொன்னால் நமக்கு ட்ரிக்ஸ் தெரியும். என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம டபுள் பண்ணால் டபுள் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நான் டபுள் பண்ணோம் அப்படின்னா 63 + 63 வந்து நமக்கு 126 கிடைச்சிடும். இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை வந்து ரொம்ப சிம்பிள் தான். 6 × 3 வந்து 18, 8 இந்த போட்டு 1 ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா 2 + 3 6 முன்னாடி வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 கிடைச்சிடும். 183 3. அவ்வளோதான் கான்செப்ட். அடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 103 × 108 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பேஸ் வேல்யூ தெரிஞ்சால் போதும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நம்ம ஜீரோஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். ஜீரோஸில் எப்படி எடுக்கிறது அப்படின்னா 0, 10, 100, 1000, 10,000 அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்படி அப்படின்றத பார்க்கலாம். 103 × 108 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து 100 பேஸ் வேல்யூ வந்து 100 எடுத்துக்கணும். இப்போ 100 - 3 வந்து 100 - 103 வந்து -3 கிடைக்குமா? 100 - 108 வந்து -8 கிடைக்குமா? அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம 100 பேஸ் வேல்யூ எடுத்து தான் இது ரெண்டுத்தையுமே சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ -3 × -8 வந்து நமக்கு 24 கிடைச்சிடும். அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணோம் அப்படின்னா கிராஸில் 2 பக்கம் ஆட் பண்ணோம். 103 ரெண்டு பக்கமும் வந்து கிராஸில் வந்து சப்ராக்ட் பண்ணணும். 103 - ப்ளஸ் ஆகிடும். 8 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 111 கிடைக்கும். இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா 108 - ப்ளஸ் ஆகிடும். 3 108 + 3 வந்து 111. அப்போ ரெண்டு பக்கம் பண்ணாலும் நமக்கு வந்து 111 தான் வருது. அப்படியே தெரியுது வந்து 111 24. அவ்வளோதான் கான்செப்ட். ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு அடுத்து வந்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 17 × 9 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து நமக்கு 12 to 19ல் இவ்வளோ பெரிய நம்பர் மாற்றி கொடுத்தாலும் நமக்கு ட்ரிக்ஸ் தெரியும் சால்வ் பண்ணுறதுக்கு. அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான். என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். 7 × 9 வந்து 63. அதுக்கப்புறமேட்டா 7 + 9 வந்து நமக்கு 26. 17 + 9 26. இதுதான் கான்செப்ட். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7 × 9 வந்து 63. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 17 + 9 வந்து 26. இப்படி எடுத்துட்டாலும் சரி இல்லை 19 + 7 நீ எப்படி எடுத்துட்டாலும் வந்து 26 தான் வரும். 3 அந்த இடத்துல போகிறோம். 6 நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா 26 + 6 வந்து 32 கிடைச்சிடும். அவ்வளோதான் கான்செப்ட். அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 67 × 63 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 67 இந்த இடத்துல போட்டுக்கேன், 63 அந்த இடத்துல போட்டுக்கேன். சென்டரில் நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா 65 இருக்குது. இதான கான்செப்ட். அப்போ இன்டர்மீடியட் நம்பர் என்ன அப்படின்னா 65. அந்த 65 ஸ்கொயர் பண்ணுறோம். மைனஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த 67க்கும் 63க்கும் நடுவில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தா 67ல் 63 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 4 கிடைக்குமா? அந்த 4 தான் இந்த இடத்துல போட்டுருக்கோம். அவ்வளோதான் கான்செப்ட். 65 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4225 -4 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 4221. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? இதான் இந்த வீடியோ சொன்ன. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க.